இந்த நாளில் மிஸ் ஆகிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இந்த ஊழியம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு அதை யோசிக்க கூட மாட்டோம். இம்பார்ட்டன்ஸ்க்காக காத்துட்டு இருப்பாங்க. ஊழியத்தில் திருடு போன காரியங்கள் இதுதான். சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி எல்லாமே பிசாசானவன் திருடிட்டான். இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு வருஷமா சபைக்குள்ள வந்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஊழியத்துக்குள்ள என்ன பங்கு இருக்கு? நீங்க என்ன பங்கு கொடுத்துருக்கீங்க? நான் எதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் காட்டிட்டு இருக்கேனா, இல்ல தனித்தவத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேனா? நினைச்சிருந்தா ஆரோனையா கூட ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரி எடுத்து இப்பெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கேன்னா, ஆவியானவர் சொன்னாரு அதனால என்ன எனக்கு தனித்தவ ஊழியத்தை கொடுத்துட்டாரு. ஒருவேளை ஆரோனையா போயிருக்கலாமே, மோசஸ் ஐயாக்கு கூட இந்த ஊரையா போயிருக்கலாமே, ஜோஷுவா ஐயா போயிருக்கலாமே. இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு இந்த ஊழியத்துல சபைக்குள்ள என்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்க எதற்காக ஆயத்தமா? நீங்க எதை வாஞ்சித்தீங்க? ஒரு கர்த்தருடைய கையா, இல்ல ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களா, இல்ல மேட்டிமையான காரியங்களா, இல்ல பதவியா, இல்ல பெருமையா? எல்லாமே எனக்கே வந்துடணும், ஊழியம் எல்லாமே நானே பண்ணணும், இல்ல எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனையில் இருக்கீங்களா? மாற்றிக்கொள்ளுங்கள்.